என்ன கௌதம், ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்க? என்னாச்சு கௌதம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லப்பா, நீ ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 2 நாளா நீ நார்மலாவே இல்ல. என்னாச்சு கௌதம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். அண்ணி, அண்ணன்கிட்ட பர்த்டே கிஃப்ட் என்ன கேட்டீங்க? நல்லா காஸ்ட்லி கிஃப்டா கேளுங்க. நல்ல சான்ஸ் அண்ணி, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப எதுக்கு ராகுல் அதெல்லாம்? என்ன நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பர்த்டே அன்னைக்கு யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. நீங்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். எது வேணாலும் கேளுங்க நீ, அண்ணன் நிச்சயமா வாங்கி கொடுப்பாரு. இவர்கிட்ட என்ன கேக்குறது? நைட் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, காலையில வேற மாதிரி நடந்துக்கிறாரு. எந்திரிச்சதுல இருந்து முகம் கொடுத்தே பேசல. எந்த நேரத்துல இவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பாட்டி, நான் கிளம்புறேன். சரிப்பா. மது, அவனை வழி அனுப்பிட்டு வா. பரவாயில்ல. நானே எடுத்துக்கிறேன். மது, நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், வீட்லயே இருங்க. அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க. ஈவினிங் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க ப்ளீஸ். சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலனா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? எப்படியும் ஈவினிங் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடலாம். இந்த மாதிரி ப்ரெஷரோட இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ரெஷரா? ஐ மீன் சர்ப்ரைஸ் ப்ரெஷர். ஏன் இவர் இப்படி போறாரு? என்னவா இருக்கும்? அம்மா, நான் எடுக்கிறேம்மா. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார்லம்மா, நீங்க கூட உள்ள விட வேண்டாம்னு சொன்னீங்களே, அவர் வந்திருக்காருமா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. இவன் எதுக்கு இப்ப வந்திருக்கான்? பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கானா? அவன்கிட்ட வெளியிலே பேசி அப்படியே அனுப்பிடணும். நில்லு. அறிவில்லையா உனக்கு? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது?
எதுக்கு இப்ப என் வீட்டுக்கு வந்த? என்ன பண்றது, உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு எத்தனையோ முறை கால் பண்ண, நீ என் காலை இக்னோர் பண்ணிட்ட. அதான் நேர்லயே வந்துட்டேன். அதான் இக்னோர் பண்றேன்னு தெரியுதுல்ல, அப்பாவது உனக்கு புரிய வேண்டாமா? இப்படி காலையிலேயே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு என்ன கவலை. ஏய், யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பு, இல்லைன்னா மரியாதை கெட்டணும். சாரி மது, நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால உனக்கு விஷ் பண்ணாம இருக்க முடியல. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் மது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேணா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எத்தனை வாட்டி உன்னை திட்டினாலும் உரைக்காதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? என்ன மது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற? நீ இன்னும் என்ன மறக்கல. உனக்கு இன்னும் என் மேல ஆசை இருக்குன்னு தெரியும் மது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. Shut up this nonsense. ஏய், கண்டதையும் உளறிட்டு இருக்காத. உளரல மது, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ தானே என்ன உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைச்ச. அதனால தானே எனக்கு உன் ஆஃபீஸ்லேயே நீ வேலை வாங்கி கொடுத்த. சும்மா எல்லாரும் முன்னாடி திட்டுறதெல்லாம் நடிப்பு தான் மது. எனக்கு எல்லாம் தெரியும் மது. மது, உன் காதலை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் மது. டேய், இப்போ ஏண்டி என்ன அடிச்ச? ஏய், வாடி பொடின்னு சொன்ன பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். என்ன மனக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கியா? உன் மேல காதலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு கல்யாணமாய் கௌதம் கூட சந்தோஷமா இருக்கேன். எந்த பழைய எண்ணமும் எனக்கு கிடையாது. நீ மரியாதையா இங்கிருந்து கிளம்பு. ஏய், இன்னொரு வாட்டி என்னை தேடி வந்த நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கெட் லாஸ்ட். போ. ஏய், போடா. நண்பா, நீ என்ன பண்றீங்க? என்ன கேள்விடா இது? ஆஃபீஸில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இல்லை நண்பா, இன்னைக்கு சிஸ்டருக்கு பர்த்டே இல்லை, அதை மறந்துட்டியா? மறக்கல, ஞாபகம் இருக்கு. மதுமிதாக்கு பர்த்டேன்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமாவா? நண்பா, உன்னை கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கிற சிஸ்டரோட மொதல் பர்த்டே இது. அவங்கள வெளியில கூட்டு போய் ஏதாவது அசத்துவியா? அதை விட்டுட்டு இப்படி ஆபீஸ்க்கு வந்து உட்காந்துருக்க. டேய், சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத, வேலையை பாரு. நண்பா, உனக்கு ரொமான்ஸே சுத்தமா வரல. ஆமாண்டா, எனக்கு எதுவுமே வராது, போதுமா? ஏய் நண்பா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆற? நீ தான் என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசுற. சரி நண்பா, நான் ஒன்றும் பேசலை. சிஸ்டருக்கு பர்த்டே வச்சேன், நீ அவங்க கூட இருந்து செலிப்ரேஷன் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி ஆஃபீஸில் இருக்கியே, அதான் கேட்டேன். இது ஒரு குத்தமா? உனக்கு என்ன இப்போ? செலிப்ரேஷன் தானே பண்ணணும், பண்ணிடுவோம். நிஜமா நண்பா, செலிப்ரேஷன் இருக்கா? ம், இப்போவே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர சொல்ல. நான் அவங்கள இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணணும்.
ஏய் ஃபேமிலி செலிப்ரேஷனுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் எதுக்கு நண்பா? எனக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த முடிவை எல்லாரும் முன்னாடியும் எடுத்தாதான் சரியா வரும். அதுக்காக தான். என்ன சொல்கிறான் இவன்? அப்படி என்ன முடிவு எடுக்க போகிறான்? ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர சொல்லு. நான் இன்வைட் பண்ணணும். நண்பா இது முடிவு என்ன? ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர சொல்லுன்னு சொன்னேன். ஆ, சரி நண்பா. எவ்ரிபடி, பாஸ் உங்களை கூப்பிட்றாரு. எல்லாருமே வாங்க. என்ன மாப்பு, கௌதம் எல்லாரும் எதுக்கு வர சொல்லியிருக்கான்? நான் போட்ட பாம்பில் கௌதம் மொத்தமாக லூஸ் ஆகிட்டான். என்ன யோசிக்கிறான், என்ன செய்கிறான்னு அவனுக்கே சுத்தமாக புரியல. நண்பா, கிரண் எங்க? சார் ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வரேன் சார். கிரண், உன்னை பாஸ் கூப்பிடுறாரு. சார். ஹாய் எவ்ரிபடி. வீட்டில் இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். யாருக்கு பர்த்டேன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்பா மதுமிதாவுக்கு தான் பர்த்டே. பர்த்டே பார்ட்டி வைக்கிறியா? ஸோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க. மற்ற விஷயங்களை அங்க பேசுவோம். ஓகே சார். கிரண், நீயும் கண்டிப்பா வந்துடு. ஓகே சார். மதுமிதாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறியா? கொண்டாடு கொண்டாடு. நல்ல சான்ஸை நீ எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரு கௌதம். இன்னைக்கு நடக்க போகிற பர்த்டே பார்ட்டியில் மதுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மது, என்னையே கை நீட்டி அடிச்சிட்டல. இனிமே நீ வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. உன்னையும் கௌதமையும் பிரித்து காட்டுறேன். மது, நீ கொண்டாட போகிற இந்த பிறந்த நாள் தான் நீ கௌதம் வீட்டில் கொண்டாட போகிற கடைசி பிறந்த நாள். ரேணுகா, ரேணுகா, இங்க வாயேன். என்னங்க? இந்த பாரு, இது மதுவுக்கு வாங்கின புது புடவை. இந்த புடவைய நல்லா பூஜை பண்ணி வை. இந்த புடவைய மதுவுக்கு பிறந்த நாள் பரிசா கொடுக்க போறோம். ஏங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேங்க. நீங்களே புடவைய வாங்கிட்டு வந்துட்டீங்க. பிறந்த நாள் அதுவுமா பூஜை பண்ணி புடவை கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதித்தி, இத சாமி கிட்ட வேமா. ஏங்க, இத பாருங்க, நம்ம சீக்கிரம் கிளம்புனாதான் டிராபிக்கு முன்னாடி மது வீட்டுக்கு போய் சேர முடியும். நான் ரெடி ரேணுகா. ஜீவாவும் மாயாவும் எங்க? 2 பேரும் இன்னும் வெளியிலயே வரலையே. கூப்பிடு. ஜீவா வாவானா எப்படி வருவான்? பொண்டாட்டிக்கு புடவை கட்டி கூட்டிட்டு வர வேண்டாமா? ஷோ, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடக்கிறது தானே சொல்றேன். தீபாவளிக்கு உன் மருமகளுக்கு ஜீவா தானே புடவை கட்டி விட்டான். தெரியாதா உனக்கு? தெரியும், விடுங்க.
வரமா அத்தை கூப்பிடுறாங்க, வா போலாம். இரு போலாம். இப்ப எப்படி இருக்க தெரியுமா? சூப்பரா இருக்க. சாரி ஜீவா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. நான் சீக்கிரமே புடவை கட்டிக்க கத்துக்கிறேன். ஏய் வேணாம் 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 வேணாம். வேணாமா? ஏன்? அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காதே. கொழுப்புடா உனக்கு. இதெல்லாம் நல்லாதான் பேசுற, ஆனா குழந்தை நான் மட்டும் வேணாம்னு சொல்லிடுற. ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அவசரப்படுற மாயா? உடனே இப்படி ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருவியே. வலிக்குது. தோ வந்துட்டேம்மா. போலாமா? ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. மாயா, நீ ஏத்துறதுக்காக கொஞ்சம் விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உன் கையால போய் ஏத்துமா. சரிங்க அத்தை. டேய், நீ எங்கடா போற? நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேம்மா. பண்ணு 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 போ. ரெண்டு பேரும் இன்னும் என்ன பண்றாங்க? இன்னும் விளக்கு ஏத்துறாங்க. ஜீவா, சீக்கிரம் வாங்கப்பா, பூஜை பண்ணிட்டு அக்கா வீட்டுக்கு போகணும். போலாம். சரி. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு புடவை. என்ன ரேணுகா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? ஜாக்கிரதையா தாங்க இருந்தேன். நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எப்படி கை தவறி விழுந்துச்சுன்னு தெரியல. மதுவுக்கு பிறந்த நாள் வேற, அதுவும் கார்த்திகைக்கு விளக்கேத்தி பூஜை பண்றப்போ இப்படி ஆயிடுச்சு. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. கடவுளே, என்ன சோதனை இது. சரி சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. ஆமா அத்தை, இதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப என்ன, அன்னைக்கு வேற புடவை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஜீவா, நீ போய் வேற புடவை வாங்கிட்டு வா, அதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம். வேற புடவை வாங்குறதெல்லாம் சரிதாம்மா, ஆனா எனக்கு என்னவோ தப்பா ஏதோ நடக்க போற மாதிரி பயமா இருக்கு. இல்லனா பூஜையில வச்ச புடவை நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி எரியுமா? இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையே. நம்ம மதுக்கு ஒண்ணு ஆயிடாதுல்ல, அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. முதல்ல இந்த புடவை குடுங்கறல்ல குடு. ரேணுகா, முதல்ல அழுகையை நிறுத்து. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற? இது கை தவறி தற்செயலா நடந்த விஷயம். இதுக்கு எதுக்கு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? மதுவோட நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. முதல்ல எல்லாரும் சாமி கும்பிடுவோம். கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கோப்பா.
இன்னைக்கு கௌதம் சார் நடத்துகிற பர்த்டே பார்ட்டிக்கு அவ வரமாட்டா. அது எப்படி சார்? நீங்கள் வேணா பாருங்க, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி நான் ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன். அவளுக்கு என் மேல இருக்க லவ்வால் முதல்ல அவள் என் பர்த்டே பார்ட்டிக்கு தான் வருவா. பார்க்குறீங்களா?